நாடாளுமன்ற தேர்தலின் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு 49.20% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 6வது கட்ட தேர்தலில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 70.19% வாக்குப்பதிவு, குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 43.95% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவின் முழு விவரங்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் முழு விவரங்களும் வெளியீடு. முடிவுக்கு வந்தது நாங்குநேரி காவலர் பேருந்து நடத்துனர் இடையேயான மோதல் போக்கு. நடத்துனரும் காவலரும் சமாதானமாக பேசும் வீடியோ வெளியீடு. அப்புறமா நீங்கள் டிக்கெட் வாங்கி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா? ஆமாண்ணா. ஆனால் இது சோசியல் மீடியாவில் பரவி ப்ராப்ளம் இருக்குது. நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம 2 பேருமே 2 துறையும் நண்பர்களாக பணியாற்றும். சரி ஓகே. நாங்குநேரி காவலர் பேருந்து நடத்துனர் இடையேயான மோதல் போக்கு முடிவுக்கு வந்ததால் வழக்குகள் வாபஸ். கடந்த சில நாட்களாக அரசு பேருந்துகள் மீது விதிக்கப்பட்ட அபராதம் திரும்ப பெறப்படும் என தமிழக காவல்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலா, புகையிலை விற்பனை, விநியோகம், பதுக்கலுக்கான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. குட்கா பொருட்களுக்கான தடையை அடுத்த ஆண்டு மே 23ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி நீட்டிப்பு. வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை எதிரொலி. கோதையாறு, தாமிரபரணி, பரளியாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ளப்பாய் எச்சரிக்கை. பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 1539 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுவதால் 7வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. ஜெயலலிதாவை ஒற்றை மதவாத தலைவர் போல அவதூறு பரப்புவதா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக கடும் கண்டனம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஜெயலலிதா. அரசியல் லாபத்திற்காக அண்ணாமலை பேசி வருகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. கோவை சின்ன வேடம்பட்டி பூங்காவில் 2 சிறார்கள் உயிரிழந்த சம்பவம். பூங்கா ஒப்பந்ததாரர், எலக்ட்ரீஷியன் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு. ஜனநாயக கடமை ஆற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தனது மனைவியுடன் சென்று வாக்களித்தார். டெல்லி நிர்மானி விகார் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி வாக்களித்தனர். வாக்களித்த பின்னர் தனது தாயார் சோனியா காந்தியுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்ட ராகுல் காந்தி. ஒவ்வொருவரும் வாக்களிக்கும் உரிமையை சர்வாதிகாரத்துக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும். டெல்லியில் குடும்பத்துடன் சென்று வாக்களித்த பின்னர் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் புவனேஸ்வரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார், பிரியங்கா காந்தி, முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். ஜார்க்கண்டில் மொத்தம் உள்ள 14 தொகுதிகளில் 4 தொகுதிகளுக்கு இன்று 6ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு. ஜார்க்கண்டில் உள்ள வாக்குச்சாவடியில் கிரிக்கெட் வீரர் தோனி குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். உதகையில் ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு வரும் 27, 28 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் என ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல்.
தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் நாளை இயங்கும். பொது விநியோக திட்ட பொருட்களை உரிய காலத்திற்குள் வழங்க உணவு வழங்கல் துறை நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கனமழையால் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். முறையான வடிகால் இல்லாததே வெள்ளநீர் புகுந்ததற்கு காரணம் என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் பெய்து வரும் தொடர் மழையில் நிரம்பும் நீர்நிலைகள். பேச்சுப்பாறை அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு 1539 கன அடியாக அதிகரிப்பு. பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு. நிலச்சரிவில் சிக்கி 300 பேர் உயிரிழப்பு. மேலும் பலர் மாயமாகியிருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். சென்னையில் நாளை நடைபெறும் IPL இறுதிப் போட்டி. 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். கர்நாடகாவில் பிரதமர் மோடி ஹோட்டலில் தங்கியதற்கான கட்டணத்தில் 80 லட்சம் ரூபாய் செலுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு. வனத்துறை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது மோடி தங்கியதற்கான கட்டணத்தில் 80 லட்சம் ரூபாய் ஓராண்டாக செலுத்தவில்லை என ஹோட்டல் நிர்வாகம் குற்றச்சாட்டு.